இப்போ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நேஷனல் டைரக்டரா இருக்கக்கூடிய ரியானாவும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களும் என் கூட பார்ட்டிசிபேட் பண்றாங்க. டாப் 7ல நாங்க இருக்கும்போது அவங்களும் என் கூட இருக்காங்க. அந்த தருணம் வந்துட்டு மிக அழகான தருணம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே டாப் 7. ஸோ எங்களுக்கு கை கொடுக்க இந்த கவர்மெண்ட்டும் சரி, இந்த சமூகமும் சரி முன் வரல. இந்த டைம்ல நான் பதிவு பண்ணிக்கிறேன். எங்களுக்கான இடஒதுக்கீடு வேணும். அந்த இடஒதுக்கீடை நான் இந்த டைம்லையும் பதிவு பண்ணிக்கிறேன். அதை நான் பதிவு பண்ணதுனால தான் அதுல நான் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா ஆனேன். இப்போ நீங்க இந்த ஈவெண்ட்ல நான் கலந்துக்க போறீங்க. இதுக்கான ஸ்பான்சர்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? முக்கியமா சொல்லணும்னா எந்த விதமான ஸ்பான்சர்ஸ் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. திருநெல் சமூகத்துக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கமும் முன்வரலன்னு தான் இந்த டைம் சொல்லணும். 35 மெம்பர்ஸ் கிட்ட நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் ஃபில்டர் ஆகி 15 பேர், அதில் ஃபில்டர் ஆகி 7 மெம்பர், அதில் ஃபில்டர் ஆகி 3 மெம்பர்ஸ். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் மேடே அது. மக்களை பார்க்குறேன். ஸோ அங்கே நிற்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஓப்பனாக சொல்லணும்னா விட்டது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரவுண்ட். 2022 நினைக்கிறேன். ஐ திங்க் மிஸ் திருச்சி, மிஸ் டிரான்ஸ் திருச்சி, அதுல 2லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணேன். 2லையுமே டைட்டில் வாங்கினேன். இந்த நிலைமைக்கு நிற்கிறேன் அப்படின்னா அந்த தருணங்கள், நான் கடந்து வந்த தருணங்கள் தான் எனக்கு இந்த நிலைமைக்கு கூட்டு வந்துச்சு. இந்த சமூகத்துல தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டுல எங்களுக்கு ஒரே ஒரு %, அதிகப்படியான %, 100ல ஒரே ஒரு % எங்களுக்காக கொடுங்க. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இந்த சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஜோஷ்கா ஜாஸ்மின் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். எஸ், தேங்க் யூ சோ மச். இந்தியா தரப்புல இருந்து கிங்டம் ஆஃப் கம்போடியா அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஈவென்ட்டுக்கு, இன்டர்நேஷனல் ஈவென்ட்க்கு நான் செலக்ட் ஆயிருக்கீங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன். நீங்க போயிட்டு so வின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பா மேம், என்னுடைய பெஸ்ட் நான் கண்டிப்பா கொடுப்பேன். கண்டிப்பா. இப்போ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ராசஸ். ஏன்னா இது வந்து இந்தியால நடக்க போறது கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்ல, அந்த ரன்வேல வந்து நிறைய கண்ட்ரீஸ் வர போறாங்க. அவங்க கூட நீங்க காம்படிட் பண்ண போறீங்க. கேட்கும் போதே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஈவெண்ட்டை பத்தி பேசுவோம். எஸ் மேம், போலாம். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி மாடலிங் ஈவெண்ட்னு சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ணது மிஸ் குவாகம் 2018ல அந்த கொரோனா முடிஞ்ச கையோட ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நாள் ஆசை, என்னுடைய ரொம்ப நாள் கனவு. ஏன்னா இது எங்களுடைய கமிட்டி, எங்களுக்காக ஆர்கனைஸ் பண்றது. ஸோ அதனால நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். தொடர்ந்து ஒரு 3 இயர்ஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். 3 இயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன். 3 இயர்ஸும் டாப் 7 வந்தேன். நான் டாப் 7 வந்துட்டு ஆக்சுவலி எந்த விதமான அனுபவமும் இல்லாம இந்த ஃபீல்டை நான் சின்ன வயசுல இருந்து ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் மட்டுமே போதாது இல்லையா, மோதி பார்த்தாதானே தெரியும். ஸோ அப்படிங்கும்போது அந்த லைன்ல போகும்போது எனக்கு தோணுன விஷயம், சரி ஓகே நம்மளுக்கு இந்த முதல் கட்டப்படியா இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணினேன். ஆக்சுவலி இதுல இன்னொரு ரொம்ப அழகான தருணம் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நேஷனல் டைரக்டரா இருக்கக்கூடிய ரியானாவும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களும் என் கூட பார்ட்டிசிபேட் பண்றாங்க. டாப் 7ல நாங்க இருக்கும்போது அவங்களும் என் கூட இருக்காங்க. சோ அந்த தருணம் வந்துட்டு மிக அழகான தருணம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே டாப் 7 ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு 35 பேர், அதாவது 35 மெம்பர்ஸ் கிட்ட நாங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுல ஃபில்டர் ஆகி 15 பேர், அதுல ஃபில்டர் ஆகி 7 மெம்பர், அதுல ஃபில்டர் ஆகி 3 மெம்பர்ஸ். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் மேடே அது. எனக்கு ரொம்ப பயம், நான் ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப நர்வஸ் ஆவேன். ஸோ எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்டேஜ், ஓப்பன் ஸ்டேஜ், நான் அவ்வளோ பீப்புள்ஸ் இருக்க மக்களை பார்க்குறேன். ஸோ அங்கே நிற்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஓப்பனா சொல்லணும்னா நான் விட்டது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரவுண்ட். ஏன்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் மேடே, எனக்கு முன்ன பின்ன அனுபவம் எதுவுமே கிடையாது. ஆசைப்பட்டோம், ஆசைக்காக வந்து நின்றுட்டோம் அந்த இடத்துல. ஸோ அப்படிங்கும்போது நின்று அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரவுண்ட்ல ரொம்ப பயந்துட்டேன். பட் இருந்தாலும் ஏதோ நம்ம அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரவுண்டை நான் முடிச்சுட்டேன். அதுல நான் செலக்ட் ஆகல. பட் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன குழந்தை சந்தோஷப்பட்டு, ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நம்மளுக்கு கை கூடி வந்திருக்கு. சோ அதுல நம்ம இவ்ளோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே டாப் 7 வந்துட்டோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சோ அப்படிங்கும் போது என் மனசு சில் ஆயிடுச்சு. அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிச்சு. அப்புறம் அதுல ஒரு ஆக்சுவலி நம்மளுக்கு
ஒவ்வொரு தோல்வியிலையும் ஒண்ணு வந்து நம்ம கத்துக்குவோம் இல்லைங்களா. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா வெற்றியை விட தோல்வி வந்து நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுக்கும், பாடங்களை சொல்லி கொடுக்கும். ஸோ அப்படி சொல்லி கொடுத்த விஷயம் தான் எனக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் இப்போ இந்த லெவல்ல நான் முயற்சி பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனாலதான் ஒண்ணு சொல்லுவாங்க, தோல்வி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த படியை உருவாங்க, வெற்றியோட முதல் படியா இருக்குமே தவிர அதுல நம்ம முடிவு கிடையாது. சோ அந்த தோல்விகள் தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா. சோ அப்படி அந்த என்னுடைய தோல்வியை நான் கண்டு துவண்டு போகாம அடுத்தடுத்து நான் இயர்ஸ் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் 7 வந்து ஏதோ ஒரு மன வருத்தம் இருந்தா, ஏன்னா என்ன அதுல அந்த டாப் 7 வந்துட்டு நான் ரிஜெக்ட் ஆகும்போது என்னுடைய சக தோழிகள் என்ன சொல்லுவாங்க, என்னோட சக டிரான்ஸ் விமென்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதுக்கு நீ பார்ட்டிசிபேட் பண்ற, தோத்துத்தானே போற அப்படி. ஆக்சுவலி ஒரு பக்கத்துல பரவாயில்ல, நீ டாப் 7 வந்துட்டேன்னு சில பேர், நீ டாப் 7 வந்துட்டா கண்டிப்பா இந்த வருஷம் விட்டனா நெக்ஸ்ட் இயர் உனக்கு டைட்டில் கிடைக்கும் அப்படின்னு என்ன தட்டி விட்ட கரங்களும் இருக்கு, என்னை துவண்டு போக வைக்கக்கூடிய கரங்களும் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நானும் சில சமயம் துவண்டு போயிருக்கேன், பார்ட்டிசிபேட் பண்ணவா வேணாமா, போதும் 3 இயர்ஸ் போயிருக்கமே அப்படி மன உடைஞ்சு போகும் போதும் இல்ல நம்மளுக்கான இருக்கு நம்ம எதுக்கு அதை விடணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் இயரும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணினேன். பட் அந்த டாப் 7ல வந்து டாப் 7 இந்த வட்டம் நான் போனேன், எனக்கு சந்தேகம் இருக்கு. பட் அதுல ரிஜெக்ட் ஆனேன். சரி ஓகே, அதே மாதிரி இன்னொரு, அது ஆக்சுவலி இது வந்து நடந்தது விழுப்புரத்துல. இன்னொரு ஈவெண்ட் நடந்துச்சு, எங்க நடந்துச்சு அப்படின்னா விழுப்புரம் நம்ம எங்களுடைய கூத்தாண்டவர் கோவில் குவாகத்துக்கிட்டே அந்த குவாகம் வில்லேஜ்லயே நடந்துச்சு. ஸோ அங்க நடந்தக்கூடிய ஈவெண்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஏன்னா ஆக்சுவலி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு அந்த அந்த இது வந்து மிஸ் குவாகம்ங்கிற கேட்டகரியில வரும். அது வந்து மிஸ்ஸஸ் கூத்தாண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நடத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல வந்துட்டு நீங்க மனக்கோலம்ல வரணும், ஒரு பெண் ஒரு அழகான ஒரு அதாவது ஒரு நிக்கா மீன்ஸ் கல்யாண பெண்ணா ஒரு மணப்பெண்ணா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஒருவேளை இவ்வளவு டைட்டில்ஸ் இவ்வளவு காலங்கள் எனக்கு தட்டி போனது இதுக்காக கூட இருந்திருக்குமோன்னு எனக்கு சில சமயம் தோணுச்சு. இதுலயும் அதே மாதிரி 35 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல இருந்து டாப் 7 கழிச்சு டாப் 3 வரும்போது கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ அதுல வந்துட்டு எனக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, அது ரொம்ப பதிவு பண்ணக்கூடிய கொஸ்டின். என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த திருநர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வேணுமா, அப்படி வேணும்னா என்ன காரணத்துக்காக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப அழகான கொஸ்டின். எனக்கு அந்த கொஸ்டின் கேட்டோடனே ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா இந்த கொஸ்டின் எனக்கு கேட்கணும், ஏன்னா நான் ஆல்ரெடி 3 இயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தேவையான கொஸ்டின் எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த இயர் வந்துச்சு எனக்கு. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்டா, அதாவது டிரான்ஸ் விமன் ஸ்டூடெண்டாவும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஸோ பிளஸ் இந்த என்ன சொல்றது, ஜாப் ரிலேட்டடாகவும் வேலை வாய்ப்பு ரிலேட்டடாகவும் நான் எவ்வளோ பாதிப்புகளை கடந்து வந்திருப்பேன் அப்படிங்கக்கூடிய என்னுடைய மன குமுறலை அதுல கொட்டுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. என்னோட ஒரு திருநர் சமூகம் கடந்து வரக்கூடிய பாதைகளுக்காக இந்த டைம் நான் சொல்லணும், அவங்களுக்காக இந்த டைம் நான் அவங்களுக்கு இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரவுண்ட் இருக்கணும், எங்களுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்துற விதமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா, ஏன்னா இப்போ நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது, எந்த விதமான இடஒதுக்கீடும் கிடையாது, இப்ப வரைக்குமே இல்லை. இப்பதான் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க திருநர்களுக்காக கொண்டு வரணும்னு. ஆனா அதுலயும் இன்னும் இடஒதுக்கீடுங்கிற ஒரு ஸ்டடியான பாயிண்ட் இல்லை. ஸோ ஓகே, அப்போ நான் இது எனக்கு ஒரு வாய்ப்பா இருந்ததுனால நான் சொன்னேன். நான் ஒரு ஸ்டூடெண்டா, அந்த டைம்ல நான் ஸ்டூடெண்ட் முடிச்சு தானே இருந்தேன். ஸோ நான் ஒரு ஸ்டூடெண்டா நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு முன்னுரிமை இருக்கு, ஒரு ஆணுக்கு இவ்வளவு முன்னுரிமை இருக்கு இடஒதுக்கீட்டுல, பட் நம்மளுக்கு இன்னும் இல்லையே. அதை நான் பார்த்து என்னுடைய லைஃப்ல நான் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய வேதனையை வந்து நான் இந்த இடத்துல சொல்றேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் ஸ்டூடெண்டா இருக்கும் போதும் எனக்கு எந்த விதமான கவர்மெண்ட் சலுகைகளும் கிடைக்கப்படலை. நான் இப்போ முடிச்சு நான் பிராக்டிஸ்ல இருக்கும் போதும் எனக்கும் சரி என்னுடைய சக தோழிகளுக்கும் சரி எந்த விதமான இடஒதுக்கீடும் கொடுக்கப்படலை. என்னுடைய சமூகம் இன்னும் பின்தங்கியே இருக்கு. ஏன் கொடுக்கணும் இடஒதுக்கீடு அப்படின்னா, பின்தங்கப்பட்ட எங்களுடைய சமூகம் இன்னும் உயர்ந்து வரணும் அப்படின்னா அது இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயத்தால மட்டும்தான் முடியும். நாங்க அதிகப்படியான இடஒதுக்கீடை எதிர்பார்க்கல. பெண்களுக்கு இவ்வளவு ஒரு இடஒதுக்கீடுன்னு இருக்கு, ஆண்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு இருக்கு, ஊனமுற்றவர்களுக்கும் இருக்கு. இந்த சமூகத்துல தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டுல எங்களுக்கு ஒரே ஒரு பெர்சன்டேஜ், அதிகப்படியான பெர்சன்டேஜ்ல 100ல ஒரே ஒரு பெர்சன்டேஜ் எங்களுக்காக கொடுத்தா நாங்க இன்னும் உயர்ந்துகிட்டே போவோம். ஏன்னா கேட்கக்கூடிய சமூகம், உங்களுக்கு அவ்வளோ இடஒதுக்கீடு இருக்கே, உங்களுக்கு இவ்வளவு பண்றாங்களே இந்த கவர்மெண்ட், எதுவுமே பண்ணல. நான் இந்த இடத்துல நான் அதை என்ன சொல்றது,
கட் அண்ட் ஸ்ட்ரைட்டா சொல்றேன். எந்த விதமான அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க தானே கேட்க முடியும். சோ நான் அதை புரியவும் வைக்கணும் ஜனங்களுக்கு. சமூகம் வந்துட்டு இன்னும் ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. ஏன்னா எந்த விதமான இடஒதுக்கீடும் கொடுக்கப்படல, 1% கூட இல்ல அப்படிங்கறத நான் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நாங்க போராடணும் அப்படின்னா விமன் உங்க கூட தான் நாங்க போராடணும். உங்களுக்காக இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ்ல தான் நாங்களும் வந்து போராடி உங்களுடைய என்ன சொல்றது சலுகையை நாங்க பறிச்சுக்கிறோம். ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா அது ரொம்ப கஷ்டத்துக்குரியதா இருக்கு. ஸோ ஏன்னா எங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்க ஃபேமிலி, ஆக்சுவலி நான் இதை இப்படி சொல்றேன்னு நீங்க எதுவும் எடுத்துக்க வேண்டாம். சொல்லுங்க. ஒரு விமனுக்காகட்டும் ஒரு மென்னுக்காகட்டும் சமூகம் சரி, அவங்களுடைய ஃபேமிலியும் சரி ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். பட் எங்க திருநெல் சமூகம் யாரையுமே சார்ந்து இல்லை. நாங்களே தான் சார்ந்து இருக்கோம். எங்களுடைய கையை நாங்களே நம்பி இருக்கோம். ஒவ்வொரு மணி ஆகட்டும், ஒவ்வொரு ரூபாய் ஆகட்டும், அதை நாங்களே சொந்தமா சம்பாதிக்கணும். அதை நாங்க பார்த்து செலவிடணும். நான் ஒரு கம்மல் ஆகட்டும், ஒரு இயரிங் ஆகட்டும், ஒரு சின்ன பொட்டாகட்டும், அதை கூட நான் என்னுடைய சொந்த செலவுல தான் நான் பார்த்துக்கணும். ஸோ எங்களுக்கு கை கொடுக்க இந்த கவர்மெண்ட்டும் சரி, இந்த சமூகமும் சரி முன் வரல. ஸோ இந்த டைம்ல நான் பதிவு பண்ணிக்கிறேன். எங்களுக்கான இடஒதுக்கீடு வேணும். அந்த இடஒதுக்கீடை நான் இந்த டைம்லையும் பதிவு பண்ணிக்கிறேன். அதை நான் பதிவு பண்ணதுனாலதான் அதுல நான் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா ஆனா. ஸோ அது ஃபர்ஸ்ட் என்னுடைய இது. அதுக்கு முன்னாடி நான் 2018லயே நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் இல்லைங்களா. ஸோ அதை முடிச்ச கையோட நான் போயிட்டு திருச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணேன். மிஸ் திருச்சி, மிஸ் டிரான்ஸ் திருச்சின்னு ரெண்டு 2022 நினைக்கிறேன் ஐ திங்க். அதுல ரெண்டுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணேன். ரெண்டுலையுமே டைட்டில் வாங்கினேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ இந்த நிலைமைக்கு நிற்கிறேன் அப்படின்னா அந்த தருணங்கள், நான் கடந்து வந்த தருணங்கள் தான் எனக்கு இந்த நிலைமைக்கு கூட்டு வந்து வச்சு. சூப்பர் சூப்பர். ரொம்ப கேட்கும் போதே பரவாயில்ல, இவ்வளவு கஷ்டங்களுக்கு கிடைச்ச ஒரு அதை அனுபவிக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது யூ டிசர்வ் தட் அப்படின்றது சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம கம்போடியா போறீங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த பாதை. ஏன்னா இப்போ பெண்கள் போறாங்க, ஆண்கள் போறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த சமுதாயம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்வாங்க. நார்மலாவே அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் இருக்கு. சமுதாயம் அவங்கள ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும். பெண்ணா இருந்தா, ஒரு பெண்ணா இருந்துட்டு ஏன் அங்க போற, எதுக்காக இதை பண்ற, ஆணா இருந்தா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற கேள்விகள் எழும்போது ஒரு திருநர் சமுதாயத்துல இருந்து நீங்க போகும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான எதிர்ப்புகள், பிரச்சனைகள் இருக்கு? எங்களுக்கு அதாவது ஒரு மென் ஆகட்டும் ஒரு விமன் ஆகட்டும் ஒரு பாதையை நோக்கி போறாங்க அப்படின்னா சமூகம் வந்து ஒரு மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தாலும், ஃபேமிலி ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தாலும், பட் அவங்களுக்கு ஆதரவுங்கிறது வந்துட்டு ரெண்டு பக்கத்துலயுமே இருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணாகட்டும் விமன் ஆகட்டும் ரெண்டு பேத்துக்குமே இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்கும். சரி, ஓகே, நம்ம பொண்ணு வந்துட்டு இதை சூஸ் பண்றாங்க, கண்டிப்பா அவங்கள வந்துட்டு நம்ம அந்த லைன்ல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆதரிக்கக்கூடிய ஃபேமிலிஸும் இருக்கு, சமூகமும் இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மிஸ் வேர்ல்ட் ஆகட்டும், மிஸ் யூனிவர்ஸ் ஆகட்டும், ஒரு பெண் போறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்ப மிஸ் இந்தியா லெவல்ல நடக்கக்கூடிய காம்படிஷனும் உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ சமூகம் அந்த மீடியா கவர் பண்ணுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அவங்க எவ்வளவு போற்றப்படுறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதே ஒரு கட்டத்துல ஒரு ஆணுக்கும் சேம் அதே ஈக்குவல் ரைட்ஸ் இது கொடுக்குறாங்க, ரைட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுடைய முக்கியத்துவத்தையும் கொடுக்குறாங்க. இது திருநர் சமூகத்துல இருந்து ஒரு பொண்ணு போகுது அப்படின்னா எத்தனை பேத்துக்கு தெரியும், எத்தனை மீடியா அவங்கள கவர் பண்ணுவாங்க? கிடையவே கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு பெண்ணாகட்டும் ஒரு மென்னாகட்டும் ஒரு மனிதர்கள்ல பார்க்கப்படும் போது ஒரு திருநர் சமூகம் இன்னும் தாழ்த்தப்பட்டு தான் இருக்கே தவிர அவர்களை போற்றி நீங்க கை கொடுத்து உதவி பண்ண வேண்டாம். அவங்களுக்கான ஒரு வேலை, அவங்க வழியை சூஸ் பண்றச்ச அவங்களை என்கரேஜ் ஓகே நல்லபடியா பண்ணுமா, அது மட்டும் போதும். நீங்க ஒரு கரம் கொடுத்து எங்களை தூக்கி மேல நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. நாங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வழியை வந்துட்டு அடைக்காம இருந்தா போதும் இல்லையா. பெரிய விஷயமா இருக்கும். கடைசியா இப்போ மாடலிங் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் அப்படின்னா பல இடங்கள்ல இருந்து கேட்கப்படக்கூடிய குரல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அங்க அதிகமா இருக்கும், அதனால போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கா இருக்கட்டும் ஆண்களுக்கா இருக்கட்டும் இந்த பிரச்சனைகள் பெரிதளவுல பேசப்படுது. நீங்க திருநர் சமுதாயத்திலிருந்து உள்ள போறீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி இருக்கு? எஸ் மேம், திருநர்கள் உங்களுக்கே தெரியும் திருநர்கள் எப்படி பார்க்கப்படுறாங்கன்னு இந்த சமூகத்துல நான் சொன்னேன். ஸோ அப்படிங்கும்போது இது வந்து பாலினத்தை பொறுத்தது கிடையாது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் ஆண்களுக்கே நடக்குது.
ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருநர்கள் ஆகட்டும், ஸோ எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அதுவும் ஏன் இந்த துறையில தான் நடக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லா துறைகள்லையும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த சமூகம் வந்துட்டு இப்படித்தான், உண்மையை சொல்லணும்னா இந்த சமூகம் இப்படிதான் பார்க்கிற விதத்துலதான் பார்க்கும். அதனால நம்ம பார்க்கிற விதத்தை நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். என்னுடைய கருத்துல நான் சொல்றேன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த துறையை சூஸ் பண்ணி ஆக்சுவலி இந்த துறையில மட்டும்தான், அதான் சொல்றேன், முதலே பதிவு பண்ணிக்கிறேன், இந்த துறையிலன்னு கிடையாது, எல்லா துறையிலையுமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆனா நான் சொல்ல விதம் என்னன்னா, நம்ம பார்க்குற விதம் ஒன்று இருக்கு. நம்ம ஒருத்தங்க நம்மளை வந்துட்டு எந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குற பார்வையிலேயே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம எப்படி நடந்துகிட்டா அந்த இடத்துல இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும், நிறுத்த முடியும். ஆரம்பத்திலேயே இப்ப ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. சோ சில விஷயம் நம்மளுக்கு ஆப்போசிட்டா தெரியுது, நம்மளுக்கு ஃபேவரா இல்ல அப்படின்னா அது அப்பவே கிள்ளி போடுறது நல்லது. சோ நம்மளை பார்க்குற விதம் வந்துட்டு வேற மாதிரி போகுது, வேறொரு கண்ணோட்டத்துல போகுது அப்படின்னா அந்த கண்ணோட்டத்தை நம்ம ஒண்ணு மாத்தணும், இல்லாட்டா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சிம்பிள். ஏன் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறீங்க? ஏன் அந்த இடத்துல நம்ம இருந்தாதானே அந்த பிரச்சனை. சோ அடுத்த நம்மளுக்கான வழி எப்போ நம்மளுக்கான அந்த நம்ம போகக்கூடிய பாதைகள்ல நிறைய முட்கள் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா அது இந்த மாதிரியும் இருக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி எந்த வகையினாலும் இருக்கலாம். அதை நம்ம ஒரு பொருட்டா எடுக்காம ஓகே தட்டி விட்டுட்டு போயிட்டே இரு அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்க இந்த ஈவெண்ட்ல கலந்துக்க போறீங்க, இதுக்கான ஸ்பான்சர்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? முக்கியமா சொல்லணும்னா எந்த விதமான ஸ்பான்சர்ஸ் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கப்படல. எல்லாமே ஏன் அப்படின்னா திருநர் சமூகத்துக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கமும் முன்வரலன்னு தான் அந்த டைம் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும் ஒரு இன்டர்நேஷனல் பேஜ்னு போறாங்க, இல்லாட்டினா இந்தியாவுக்குள்ளேயே இந்தியாவில் ஒரு கண்ட்ரி ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் அவங்களுக்கு உதவி பண்ணும். இல்லாட்டினா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வேற கண்ட்ரி வேற யூனிவர்ஸ் லெவல்ல போறாங்க, பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இந்தியா ஸ்பான்சர் பண்ணும். பட் ஆனால் எங்களுக்கு அப்படி எதுவுமே கிடையாது மேம். ஏன் இந்த டைம்ல நான் இந்த ஒரு வருத்தத்துக்குரிய விஷயத்த சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய திருநர் சமூகங்களும் திருநங்கைகளும் இந்த மாதிரி தான் இந்த சுச்சுவேஷனை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வேதனைகளை கடந்து நான் அதை இந்த டைம்ல நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் திருநர் சமூகத்துக்கு இந்த டைம்ல சொல்ல வரேன் அப்படின்னா, திருநர் சமூகத்தோட கஷ்டத்தை சொல்ல வரேன் அப்படின்னா, கடந்து வரக்கூடிய பாதைகள் ரொம்ப கடினம். ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது, சமூகமும் சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஸ்பான்சர்ஸ் கிடைச்சிச்சுன்னா அவங்க இன்னும் அவங்களுடைய இந்த மாதிரி மாடலிங் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய திருநர்கள் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்து வருவாங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எந்த விதமான ஸ்பான்சரும் இல்லாம தான் இதுக்கு முன்னாடி இப்போ நான் இந்த கம்போடியா ஈவெண்ட்ல நேஷனல் டைரக்டரா இந்தியாவுக்கு இருக்கக்கூடியவங்க ரியானா சோரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க மிஸ் யூனிவர்ஸ் வரைக்கும் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷன் வரைக்கும் போனாங்க. அப்பவும் அவங்களுக்கு ஒரு பைசா கூட எந்த கவர்மெண்ட்ல இருந்தோ இல்லாட்டினா பிரைவேட்டாவோ எந்த ஒரு ஸ்பான்சரும் கிடைக்கல. ஸோ அவங்க எனக்கு வேதனையா சொன்னாங்க. சரி, அவங்களுடைய கடந்த காலம் தான் இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கரங்கள் வரும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அந்த கவர்மெண்ட்டும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி எந்த விதமான ஸ்பான்சரும் வரல. பட் எனக்காக ஒரே ஒருத்தர் மட்டும் உதவி பண்ணாரு. அவர் பேர் ஆண்ட்ரோ லூபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைனர், திருச்சியை சேர்ந்தவர். அவர் டிசைன் பண்ணி கொடுத்தது தான் அந்த ட்ரெஸ். ஸோ இன்னும் அந்த ஈவெண்ட்டுக்கு போகக்கூடிய உடைகளையும் அவர் எனக்காக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு கஷ்ட காலங்கள்லையும் எனக்காக கை கொடுக்க ஒரு ஜனம் இருக்கு, ஒரு மனிதர் இருக்காரு அப்படின்னு சொல்லி என் மனசு இந்த டைம்ல அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு பெருமிதமான நினைச்சு பெருமையா சொல்லிக்கலாம் இந்த விஷயத்தை இல்லையா? எஸ் மேம். ஸோ இந்த மாதிரி நாங்க தன்னைத்தானே முன்னேற்றி கொண்டு போகும்போது நிறைய தடைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க இவ்வளவு காலகட்டங்களா எங்களை தானே நாங்களே ஒவ்வொரு படிப்படி அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க செதுக்கி நாங்க வரும்போது எங்களை தடை பண்றதுக்கு தான் ஆட்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க சோசியல் மீடியால இப்போ நீங்க இந்த விஜய் டிவியை கூட எடுத்துக்கோங்க, பிக் பாஸ் ஷோவை. அதுல எங்களுடைய திருநர் சமூகத்துல இருந்து ஒரு பொண்ணு போயிருக்காங்க, அவங்க பேர் அப்சரா. சோ அவங்க உள்ள போய் எவ்வளவு நாள் இருந்தாங்க மேம்? அவங்க என்ன குறையா விளையாடினாங்க, என்ன பிளே பண்ணாங்க? இவங்கள மாதிரி அங்க இருக்கக்கூடிய சக கண்டஸ்டன்ஸ் மாதிரி அடிச்சுக்கணுமா, கேவலமா பேசிக்கணுமா, இல்லாட்டினா கேவலமான ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கணுமா? அவங்க எவ்வளவு ஜெனியூனா நடந்துகிட்டாங்க, ஒரு திருநர் சமூகத்தை எவ்வளவு பேர் எப்படியெல்லாம் பார்க்கப்படுறாங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு நாள் அவங்க இருந்தாங்க, ஒரு வாரம் இல்லாட்டினா ரெண்டாவது வாரத்திலேயே அவங்களை வெளியே அனுப்பப்பட்டுட்டாங்க. எவ்வளவு பேர் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி என்ன தெரியும், அவங்க எவ்வளவு கஷ்டத்தை கடந்து வந்தாங்க அப்படிங்கிறது என்ன தெரியும்? தெரிஞ்சிருக்குது. அது தெரியக்குள்ளேயுமே அனுப்பிட்டீங்களே, அப்புறம் என்ன
இருக்கு. சோ எங்களுடைய சமூகத்தை பாக்குறாங்க ஜனங்கள், ஐயோ இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, எந்த நிலைமைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. அதே சமூகம் எங்களை டக்குன்னு கீழேயும் தள்ளிடுது. அதான் நான் சொன்னேனே உங்களுக்கு ஏற்கனவே, எங்க உயர்த்தணும்னு நினைக்கிற மாதிரி உயர்த்துறாங்க, அப்படியே கீழே தள்ளிடுறாங்க. கண்டிப்பா நீங்க வந்துட்டு எனக்கு வேற எதுவுமே சொல்ல தோணல. கண்டிப்பா கம்போடியா போயிட்டு வாங்க, வின் பண்ணிட்டு வாங்க, இந்தியாவை பெருமைப்படுத்துங்க. அப்போ உங்களை பெருமைப்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்கள் யூனிவர்ஸ் எப்படி இந்த விஷயத்தை அனுப்பி வச்சுச்சோ அந்த மாதிரி அனுப்பி வைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். மறுபடியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சோ மச். உங்களோட வழிகளை, உங்களோட வாழ்க்கை பயணத்தை எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.